அல்லாஹ் ஜல்லுஷானு தாலா சொன்ன அந்த போதனையை செய்யலை. என்ன போதனை? நன்மையை ஏவுங்க, தீமையை தடுங்க. இருக்கிற உம்மத்திலேயே சிறந்த உம்மத்து நீங்கள் தான். நீங்கள் என்ன செய்யணும்? நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியே இதுதான் அப்படின்னு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் தன் திருமறையில் தெளிவாகவே சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்ம இப்படி செய்கிறோமா? நம்ம தீமையை தடுக்கிறோமா? நம்ம எப்படி தான் இருக்கிறோம்? இந்த நோம்பு மாதத்தில் நம்ம யார் நமக்கு தெரிஞ்சிருக்கிறோம். அடுத்தவன் நோன்பு வைக்கல, நமக்கு எந்த கவலையும் இல்லை. அடுத்தவன் சிகரெட் குடித்தா எனக்கு எந்த கவலையும் இல்லை. அடுத்தவன் டிவி பார்த்தா எனக்கு எந்த கவலையும் இல்லை. அடுத்தவன் விபச்சாரத்தில் இருந்தால் எனக்கு எந்த கவலையும் இல்லை. அடுத்தவன் தீமை செஞ்சுக்கிட்டு இருந்தால் எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் ஒழுங்காக இருக்கேனா? எப்படி இருக்கேன்? நான் ஒழுங்காக நோன்பு வச்சேனா? நான் ஒழுங்காக நோன்பை கடைப்பிடிச்சேனா? நான் போய் பேசாமல் இருக்கேனா? நான் தவறு செய்யாமல் இருக்கிறேனா? நான் எதுலேயும் எந்த ஒரு கெட்ட செயலையும் ஈடுபடாமல் இருக்கிறேனா? அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சுய வாழ்க்கையை தான் சோதிச்சானே தவிர நபிமார்கள் செய்த அந்த பணியை, சமுதாயமாக ஒரு கருதக்கூடிய அந்த பணியை செய்யவே இல்லை. அல்லாவுக்கு பயப்பட மாட்டீங்களான்றது சமுதாயமாக அந்த நபிமார்கள் சொன்னாங்க. நம்ம எந்த சமுதாயத்துக்கு போயிட்டு ஒரு குடும்பத்துக்காவது போய் சொல்கிறோமா அல்லாவுக்கு பயப்படுங்களேன், ஏன் இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு தஜ்ஜாலுடைய காலகட்டத்தில் இருக்கிறோம், அவனுடைய ஃபித்னாவில் இருக்கிறோம், நம்ம இப்படிலாம் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம், நம்மெல்லாம் இதுலேருந்து தவிர்த்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோமா? அப்போ அவன் கேட்க மாட்டான்ப்பா. சொன்னாலே அவன் கேட்க மாட்டான். அவன்கிட்ட போய் நான் என்ன மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது? இதெல்லாம் இல்லை, வேஸ்ட்டுப்பா. இவங்களே உஜ்ஜத் பண்ணிப்பாங்க. என்னது? அவனை எத்தனை முறை சொன்னாலும் அவன் கேட்கவே மாட்டான், அவன் திருந்த மாட்டான். அவன் அவ்வளோதான். எப்படி சொல்கிறது? அவன் திருந்த மாட்டான், அவன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிடுவாங்க. அல்லாஹ் தன் திருமறை சொல்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, யார் அது போன்ற ஒரு நிலைமை ஏற்படுத்திக்கிறாங்களோ, அது போன்ற ஒரு நிலையை யார் ஏற்படுத்திக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும்ன்றாங்க. யாருக்கா? அவன் திருந்த மாட்டான், அவன் ஒழுங்காக வரமாட்டான், அவன் அவன்லாம் பேச்சு கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு பார்த்தீங்களா? இவன் தான் அல்லாஹ் சொல்கிறான், இவன் தான் கெட்ட வழிக்கு போக போகிறான்.